வணக்கம் நண்பர்களே. 60 வயதுக்கு மேல நிறைய பேருக்கு தடுமாற்றம் இருக்கும். தலை சுற்றுதல் ஏற்படும். நடக்கும்போது நிலை தடுமாறுவாங்க. கால்கள் பலவீனமாயிருக்கும். இந்த மாதிரியான பிரச்சனைகள் ஏற்படுது. இதுக்கு காரணம் வயது மட்டுமல்லங்க, உடல்ல சில முக்கிய விட்டமின் குறைபாடு தான் முக்கிய காரணமா இருக்குது. இன்னைக்கு வீடியோல தடுமாற்றம் இல்லாமல் நடக்கிறதுக்கும், நரம்பு பலத்தை அதிகரிக்கிறதுக்கும், மூளையுடைய செயல்பாட்டை மேம்படுத்தவும் விட்டமின் அதிகமா உள்ள 4 முக்கிய உணவுகளை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ இந்த வீடியோவை முழுமையா பார்த்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுடைய ஆரோக்கியம் கூட செய்யும். நம்ம முதலாவதா பார்க்கக்கூடிய விட்டமின் நிறைந்த உணவு என்னன்னா முருங்கைக்கீரை தாங்க. முருங்கைக்கீரையில விட்டமின் பி காம்ப்ளெக்ஸ் மற்றும் அயன் இருக்குது. முருங்கைக்கீரைங்கிறது ஒரு சாதாரண கீரையே இல்லைங்க. இது ஒரு சூப்பர் விட்டமின் ஃபுட். இதுல இருக்கக்கூடிய முக்கிய விட்டமின்ஸ்கள் என்னன்னா விட்டமின் B1 இருக்கு, விட்டமின் B6 இருக்கு, ஃபோலேட் இருக்கு, அயன் இருக்குது, மெக்னீசியம் இருக்குது. விட்டமின் பிங்கிறது ரொம்ப ரொம்ப நம்ம உடலுக்கு ஒரு முக்கியமான ஒரு விட்டமின்ங்க அது. ஸோ அது குறைபாடு இருந்துச்சுன்னா, விட்டமின் குறைபாடு இருந்தால் நம்ம உடலில் என்னென்னலாம் நடக்கும்னா, நரம்புகள் பலவீனமாகும், கால்களில் தளர்ச்சி ஏற்படும், நம்ம நடக்கும்போது ரொம்ப தடுமாறுவோம். ஸோ 60 வயதிற்கு மேலே இருக்கிறவங்களுக்கு விட்டமின் பி குறைபாடு நிறைய பேருக்கு இருக்கும். ஸோ அந்த குறையை நிவர்த்தி பண்ணுறதுக்கு தான் நம்ம முருங்கைக்கீரையை சாப்பிட சொல்கிறோம். ஸோ இதில் முருங்கைக்கீரைங்கிறது ஒரு சாதாரணமா கிடைக்கக்கூடிய ஒரு கீரை தான். நம்ம வீட்லயே இருக்கும், பக்கத்து வீட்ல இருக்கும், எதித்த வீட்ல இருக்கும். விலையும் ரொம்ப கம்மி தான். ஒரு கட்டு ரூ. 10 இருந்து ரூ. 15 அந்த மாதிரி தான் கிடைக்கும். முக்கியமா கிராமப்புறத்துல எல்லார் வீட்லயுமே முருங்கை மரம் இருக்கும். ஆனா டெய்லி நம்ம இதை எடுத்துக்கிறதே இல்லை. எப்பயோ மாசத்துக்கு ஒரு டைமோ இல்லை 2 மாசத்துக்கு ஒரு டைமோ அப்படிதான் சாப்பிட்றோம். ஆனா இதை நம்ம வாரத்துக்கு 3 முறை கண்டிப்பாக எடுத்துக்கிறணும். எப்படி சாப்பிட வேண்டும்ங்கிறத பார்த்துடலாம். வாரத்துக்கு 3 முறை நீங்க முருங்கைக்கீரையை கூட்டாவோ இல்லை பொரியல் செஞ்சோ இல்லை சூப்பாக செஞ்சோ நீங்க எடுத்துக்கலாம். இல்லை எனக்கு இதெல்லாம் செய்யறதுக்கு நேரம் இல்லைன்னா முருங்கை பவுட்ரு இப்போ ஆன்லைன்ல அவைலபிளா இருக்கு. ஸோ முருங்கை பவுடரை நீங்க சாப்பாடு போட்டு சாப்பிடலாம். இல்லைன்னா சூப் செஞ்சு கூட நீங்க எடுத்துக்கலாம். காலை உணவுல கொஞ்சோண்டு முருங்கைக்கீரையை உருவி நீங்க அடை மாதிரி தோசை இல்லை ராகி தோசையில கீரைகள் பிச்சு போட்டு அந்த மாதிரி கூட நீங்க செஞ்சு சாப்பிடலாம். ஸோ இதை சாப்பிடும் பொழுது உங்க உடலுக்கு இது எப்படி நல்ல ஒரு வேலை செய்யும்னா, அந்த விட்டமின் பி காம்ப்ளெக்ஸ் நரம்புகளுக்கு சிக்னல்களை சீராக அனுப்புற உதவியை செய்யுது. ஸோ முக்கியம் நரம்புகளுக்கு முக்கியமான ஒரு உணவா முருங்கைக்கீரை இருக்குது. அதனால தான் சொல்றோம், நரம்புகளை பலப்படுத்தணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா முருங்கைக்கீரை எடுத்துக்கிட்டாவே போதும். ஸோ முருங்கைக்கீரையை கண்டிப்பா உங்க உணவுல சேர்த்துக்கிறங்க. அடுத்து 2வது பார்க்கக்கூடிய ஒரு உணவு என்னன்னா முட்டை தாங்க. முட்டை விட்டமின் 12க்கான ஒரு சோர்ஸா இருக்குது. ஸோ விட்டமின் B12 ரொம்ப ரொம்ப நம்ம உடலுக்கு தேவை. 60 வயதுக்கு மேல இருக்கிறவங்களுக்கு காணக்கூடிய விட்டமின் குறைபாடுல விட்டமின் B12 ரொம்ப குறைவாகவே இருக்கும். இது குறைஞ்சிருந்துச்சுன்னா உடல்ல என்னென்ன ஏற்படும்? தலை சுற்றுதல் ஏற்படும், நினைவாற்றல் குறைவாகும். நிறைய பேருக்கு மெமரி பவர் லாஸ் ஆகிறதுக்கு காரணமே விட்டமின் B12னால தான். ஸோ நடக்கும் பொழுது கால்கள் தடுமாறுறதும் அதனால தான். கால்களில் முள்ளு குத்துற மாதிரி ஒரு உணர்வு ஏற்படுறதுக்கு காரணமும் கூட அதுதான். ஸோ விட்டமின் B12ங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விட்டமின்ஸ். கண்டிப்பாக நம்ம உணவில் இதை எடுத்துக்கிறோம். அதுக்காக தான் தினமும் ஒரு முட்டையை நம்ம எடுத்துக்கிற சொல்கிறோம். அதாவது அவித்த முட்டையை தான் நம்ம எடுத்துக்கிறோம். அதுதான் நம்மளுக்கு சிறந்த ஆரோக்கியத்தை கொடுக்கும். ஸோ அதில் உள்ள அந்த விட்டமின் B12 அப்படியே நம்ம உடலுக்கு கிடைக்க செய்யும். ஸோ யாருக்கு இது ரொம்ப ரொம்ப இந்த விட்டமின் B12 ரொம்ப அவசியம்னா, சைவ உணவு அதிகமாக சாப்பிட்றவங்களுக்கு கண்டிப்பாக தேவைப்படும். சர்க்கரை நோயாளிகளுக்கு கண்டிப்பாக தேவைப்படும். 60 வயதிற்கு மேலே இருக்கக்கூடிய எல்லாருக்குமே தேவைப்படும். ஸோ இது நரம்புகளோடு சேர்ந்து. ஸோ விட்டமின் B12 நரம்புகளை பலப்படுத்தக்கூடிய ஒரு விட்டமின். ஸோ கண்டிப்பாக இதை எல்லாருக்குமே தேவையான ஒரு விட்டமின். கண்டிப்பாக நம்ம உணவில் முட்டையை எடுத்துக்கிறணும். அடுத்து 3வதா பார்க்கக்கூடிய ஒரு உணவு என்னன்னா பால் தயிர் தாங்க. இது விட்டமின் டிக்கான ஒரு சோர்ஸ். விட்டமின் டி பிளஸ் கால்சியம்கான ஒரு சோர்ஸ்னா பால் தயிர் தான். ஏன்னா விட்டமின் டி குறைபாடு இருந்தாலும் எலும்புகள் பலவீனமாகி கால்களில் வலி ஏற்படும், மூட்டுகளில் வலி ஏற்படும், திடீர்னு நடக்கும்போது ஏற்படக்கூடிய அந்த தடுமாற்றம், பேலன்ஸ் இழப்பு, உடலுக்கு பேலன்ஸே இருக்காது. ஸோ இந்த மாதிரியான பிரச்சனைகள் விட்டமின் டி கால்சியம் குறைபாடால் ஏற்படும். ஸோ விட்டமின்
ஸோ விட்டமின் டி வந்து எப்படி கிடைக்கும்னா சூரிய ஒளியிலேருந்து கிடைக்கும். ஸோ அதனால தான் காலையில் சூரிய ஒளியில் 20 நிமிடங்கள் வந்து நீங்கள் நின்றாலோ இல்லை நடந்தாலோ உட்காந்துருந்தாலோ உங்களுக்கு டைரெக்டாக சூரிய ஒளி வந்து உங்கள் மேலே விழுகும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக உங்கள் உடலுக்கு வந்து விட்டமின் டி வந்து கிடைக்க ஆரம்பிக்கும். அடுத்து வந்து கால்சியத்துக்காக பால் தயிரை வந்து நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ கால்சியம் ப்ளஸ் விட்டமின் டி ரெண்டும் சேர்க்கும்பொழுது உங்களுக்கு எலும்பு வலிமை வந்து ஏற்படும். விழும்போது ஏற்படக்கூடிய அந்த அபாயம், அந்த விழுந்துருவோம் அப்படிங்கிற அந்த அபாயம் எல்லாமே குறைய ஆரம்பிச்சிடும். தினமும் நீங்கள் 1 கப் பால் எடுத்துக்கிறங்க. மதியானத்தில் எப்போவுமே 1 கப் வந்து தயிர் எடுத்துக்கிறங்க. உங்களுக்கு அந்த கால்சியம் சத்து முழுமையாக கிடச்சி உங்களுடைய உடலில் இந்த கை கால் வலி இது எல்லாமே போக ஆரம்பிச்சிடும். அடுத்து 4வதா பார்க்கக்கூடிய ஒரு உணவு என்னென்னா மீன் தாங்க. மீனில் வந்து விட்டமின் டியும் ப்ளஸ் ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்டும் இருக்குது. ஸோ அதனால தான் மீன் சொல்கிறோம். 60 வயதுக்கு மேலே இருக்கிறவங்க மீன் வந்து உணவில் சேர்த்துக்கிட்டா அவங்க நல்ல ஸ்டேபிளாக நடக்க ஆரம்பிப்பாங்க. ஸோ முக்கிய காரணம் என்னென்னா மீனில் வந்து விட்டமின் டி இருக்குது, ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட் வந்து இருக்குது. அதனால தான் சொல்கிறோம். இந்த ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட் என்ன பண்ணுதுன்னா மூளையோடைய செயல்பாடை மேம்படுத்த செய்யும். ஸோ இந்த 60 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு என்ன ஆகும்னா நினைவாற்றல் ரொம்ப கம்மியாயிரும். ஸோ அதெல்லாமே சரி பண்ணுறதுக்கு மீனில் இருக்கக்கூடிய விட்டமின் வந்து நம்மளுக்கு உதவி பண்ணுது. அதே மாதிரி உடலை வந்து பேலன்ஸாக கட்டுப்படுத்துறதுக்கும் சீராக இயங்க வைக்கிறதுக்கும் ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட் பயன்படுது. கெட்ட கொழுப்புகள் இது எல்லாத்தையுமே கரைக்கிறதுக்கு, அதாவது இதயத்தை சுற்றி இருக்கக்கூடிய கெட்ட கொழுப்பு நிறைய பேருக்கு என்ன ஆகும்னா வயது ஆக ஆக அவங்க சாப்பிடக்கூடிய உணவு ஒழுங்காக செரிக்காது. ஸோ வந்து கொழுப்பு போய் அங்கே தங்கிரும், கொலஸ்ட்ரால் வந்துடும், மாரடைப்பு ஏற்படக்கூடிய அபாயம் எல்லாம் இதெல்லாம் வரும். ஸோ 60 வயசுக்கு மேலே. ஸோ இது எல்லாத்தையுமே சரி பண்ணுறதுக்கு இந்த ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட் வந்து உதவி பண்ணும். ஸோ வாரத்துக்கு குறைஞ்சது 2 முறையாவது நீங்கள் மீன்களை வந்து ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட் நிறைந்த மீன்களை எடுத்து சாப்பிட்றது மிகச்சிறந்தது. அதாவது ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட் இருக்கக்கூடிய மீன்கள் எப்படிங்க எங்களுக்கு தெரியாதே, நீங்கள் சும்மா ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட் அப்படின்னு சொல்கிறீங்களே, அது என்ன மீன் சொல்லுங்க அப்படின்னு நிறைய பேர் கேட்பீங்க. அதுக்காக தான் நான் சொல்கிறேன். சால்மன் வகையை சேர்ந்த மீன்கள், சார்டைன், மத்தி இது எல்லாமே ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட் அதிகமாக உள்ள மீன்கள். ஸோ இதுதான் உங்களுக்கு நல்ல மீன்கள் கூடவே. ஸோ இந்த மீன்களை வாங்கி நீங்கள் அடிக்கடி உணவில் சேர்த்துக்கிறங்க. குறைந்தது வாரத்துக்கு 2 முறையாவது எடுத்துக்கிறங்க. அது உங்கள் உடலுக்கு மிகவும் ஆரோக்கியத்தை கொடுக்க செய்யும். நடக்கும்போது தடுமாறுறதுக்கான முக்கிய காரணங்கள் என்ன? விட்டமின் B12 குறைபாடு, விட்டமின் டி குறைபாடு, இரத்த அழுத்தம் குறைவு, சர்க்கரை நோய், தண்ணி நீங்கள் குறைவாக எடுக்கிறது. இதுதான் முக்கியமான காரணமே. ஸோ தண்ணீருங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதாவது டீஹைட்ரேஷனாக இருந்தால் தடுமாற்றம் ஏற்படும். ஸோ ஒரு நாளைக்கு தினமும் 2லிருந்து 3 லிட்டர் தண்ணி வந்து ரொம்ப ரொம்ப அவசியமானது. ஸோ கண்டிப்பாக சீனியர் சிட்டிசன்ஸ், அதாவது வயதானவர்கள் கண்டிப்பாக தண்ணீரை வந்து நீங்கள் எடுத்துக்கிறணும். அடுத்து வந்து அது கூடவே சில ஹெல்த் டிப்ஸையும் சொல்கிறேன், அதையும் நீங்கள் ஃபாலோ பண்ணணும். தினமும் விட்டமின் மட்டும் இந்த உங்கள் உடலை நீங்கள் ஹெல்த்தியாக வச்சுக்கிறணும்னா விட்டமின் உணவு மட்டும் போதாது. தினமும் நீங்கள் 10 நிமிஷம் வந்து பேலன்ஸ் எக்ஸசைஸ் வந்து ரொம்ப செய்யணும். ஸோ பேலன்ஸாக நடக்கிறதுக்கு ஒன்று நடைப்பயிற்சி செய்யணும். இல்லைன்னா வீட்டில் இருந்துகிட்டே இந்த கோயில்கள்லாம் பண்ணுவோம்ல, அடிப்பிரதேசம் சொல்லுவோம்ல, அந்த மாதிரி ஒரு காலை முன்னாடியும் ஒரு காலை பின்னாடியும் அந்த மாதிரி நீங்கள் ஒரு நாளைக்கு 10 நிமிடம் டெய்லி பண்ண உங்களுடைய உடல் வந்து ரொம்ப பேலன்ஸ் ஆகிடும். ஸோ நடக்கும்போது விழுந்துருவோம் அப்படிங்கிற அந்த அபாயம் எல்லாமே குறைஞ்சிரும். அடுத்து சுவரை பிடிச்சிட்டு ஒரு காலில் நிற்கிறது, ஒரு கால் மட்டும் தரையில் இருக்கணும், ஒரு கால் வந்து மேலே தூக்கிட்டு நிற்கணும். ஸோ இந்த மாதிரி கால்களை மாற்றி நீங்கள் உடற்பயிற்சி செய்யணும். இல்லைன்னா வாக்கிங் நடக்க முடியும் அப்படின்னா நடைப்பயிற்சி செய்யுங்க, மெதுவாக நடந்து போங்க. அப்புறம் யோகா, மூச்சு பயிற்சி இந்த மாதிரிலாம் செய்யும் பொழுது உங்களுக்கு உடல் ஆரோக்கியம் இன்னும் மேம்பட செய்யும். கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, தொடர்ந்து உங்களுக்கு தடுமாற்றம் இருந்துக்கிட்டே இருந்துச்சுன்னா, நீங்கள் உடனே உங்களுடைய மருத்துவரை அணுகி நீங்கள் விட்டமின் B12 டெஸ்ட்டு, விட்டமின் டி டெஸ்ட் எடுக்கிறது ரொம்ப நல்லது. சில சமயம் இது ஸ்ட்ரோக்குக்கான ஆரம்ப அறிகுறியாக கூட இருக்கலாம், பார்க்கின்சன் நோய்க்கான அறிகுறியாக கூட இருக்கலாம். அதனால தான் நீங்கள் கவனமாக இருங்கள், விழிப்பாக இருங்கள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதனால தான் வருமுன் காப்பதே சிறந்தது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ 60 வயது என்றால் பலவீனம் என்று அர்த்தம் இல்லை. சரியான விட்டமின் கொண்ட உணவுகளை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா நரம்பு பலம், எலும்பு பலம், பேலன்ஸ் எல்லாமே மேம்படும், விழுங்குற அந்த அபாயம் குறையும். ஸோ இந்த 4 உணவுகளை இன்னையில இருந்து இன்று முதல் உங்கள் உணவில் வந்து சேர்த்துக்கொள்ளுங்கள். உங்களோட உடலை வந்து ஆரோக்கியமாக வச்சுக்கொள்ளுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருந்தால் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.